ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மைப்படுவதாக இந்த புதிய மாதத்திலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில்லை மிகுந்த சந்தோஷம். வருஷத்தினுடைய பாதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 7 monthஸில் 2027 நம்ம வருஷம். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் இல்லை? டைம் இஸ் வெரி ஃபாஸ்ட். டைம் நமக்கு வெயிட் பண்ணவே பண்ணாது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, டைம் கொஞ்சம் வெயிட் பண்ண நல்லாயிருக்கும்னு. ஆனால் டைம் நெவர் வெயிட். ஐயோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்படி ஒரு டைமுக்கு போய் கிடச்சா இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்குது. ஆனால் டைம் இஸ் வெரி ஃபாஸ்ட். அதனால தான் பைபிளில் ஒரு அழகான வசனம் ஆண்டவர் சொல்கிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், சோம்பேறியாக இருக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் எல்லாவற்றிலையும். ஃபேமிலி லைஃப்பில், காட்லி லைஃப்பில், பிள்ளைகளோட நேரம் செலவிடுறது, மினிஸ்ட்ரி, எல்லாவற்றிலேயும் டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். காலம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜூன் மாதத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய டிசிஷன்ஸ், தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனால் தோத்தே போயிட்டுருக்கிறோம் இல்லை? நீங்கள் அதை லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய டிசைட் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை, நல்லா வரணும், நல்லா மாறணும், பைபிள் ரீடிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஃபேமிலியில் ஒய்ஃபோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மினிஸ்ட்ரிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய டிசைட் பண்ணுறதுடைய பிரச்சனை என்னென்னா, கீழே விழுந்துகிட்டே இருக்கிறோம். Sometimes we are trying it with our own strength, with our own wisdom, with our own strategies, with our own skills. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் ஒன்று தான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உன் பிளானில் இல்லைன்னா, நான் உன்னுடைய சர்க்கிள்குள்ளே இல்லைன்னா, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீ விழுந்துட்டு தான் இருப்ப. காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, துள்ளி ஓடுது, வேகமாக ஓடுது. காலங்கள் அவர் வருகையின் அடையாளங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்ததுன்னு நினைக்கும் போது 6 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறோம்ல. சில பேர்லாம் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா, இறந்துட்டாங்க. அப்போது நேரம் போகிறதே தெரில. அதுக்கு ஈக்குவலாக நம்ம பிஸியாக இருக்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக மீடியா சைட்லேயே பிரச்சனை, போராட்டங்கள், இதெல்லாம் பார்த்து டைம் ஓடிட்டே இருக்குது. டைம் யாருக்கும் வெயிட் பண்ணவே இல்லை. இந்த காலவேளையிலே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நேரத்தை சரியாக நீ பயன்படுத்துறியா? ஆர் யூ யூஸிங் யுவர் டைம் வைஸ்லி? வைஸாக யூஸ் பண்ணுறோமா நேரத்தை? இல்லை சும்மா ஃபோனில் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோன். உண்மையாக வேலை இருந்தால் நான் அதை சொல்லலை, சும்மாவே என்டர்டெயின்மெண்ட்காக. அதனால் என்டர்டெயின்மெண்ட் ஆகுறது தப்புன்னு சொல்கிறீங்களா பிரதர்? அப்படின்னா கொஞ்ச நேரம் நமக்கு ரெஸ்ட்டு தேவை தான். ஆனால் ஒரு 2-3 hours 4 hours சும்மா உட்காந்துருக்கிற சிலர் நம்ம இருக்கிறோம்ல. என்ன அதனுடைய விளைவு? கடைசியில் என்ன பண்ணோன்னு கேட்டால், சும்மா தான் பண்ணேன், சும்மா உட்காந்துருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். ஆர் யூ யூஸிங் யுவர் டைம் வைஸ்லி? நேரத்தை கவனமாக கையாளுறோமா? பைபிளில் ஒரு அழகான வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு புஸ்தகம், ஜேம்ஸ் சாப்டர் 1, ரொம்ப அழகாக அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். டைமை வைஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கில்ஸ் தேவைப்படாதுங்க. டைமை வைஸாக கையாளுறதுக்கு நம்முடைய திறமைகள் தேவையில்லை, நம்முடைய ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. இது எல்லாம் தாண்டி காட்லி விஸ்டம் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். காட்லி விஸ்டம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஞானம் இல்லாதனால தான் டைமை சரியாக கையாள முடியல. ஞானம் இல்லாதனால தான் சிலதை லூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பரணமாய் கொடுக்குற என்னிடத்தில் கேட்க கடவன். ஆனால் இன்றைக்கி நம்ம பாருங்கள், we are trying to stand with our own strength. இன்றைக்கி ஆண்டவர் சிலரோடு பேசி கொண்டு இருக்கிறார். என் பலம், என்னுடைய சாமர்த்தியம், என் திறமை, என்னுடைய பேச்சு திறமை, நான் ஹேண்டில் பண்ணிடுவேன்.
அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. உங்கள் பலனை நம்பினீங்கன்னா, உங்கள் பலத்தை சார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டு போய் தள்ளி விட்டுரும். பட் when you believe, when you put your trust, when you yield yourself to the Spirit of God, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது, அவருடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது, அந்த காட்லி விஸ்டமை சீக் பண்ணும்போது எல்லாவற்றையும் கையாளுறதுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாராம், அழகாக நமக்கு உதவி செய்கிறார். அப்போது உங்கள் டைமை சரியாக கையாளணுமா? டைம் ஓடிட்டே இருக்குதுல்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்குது, ரொம்ப கடன்னு ஓடுது. சிலர்லாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். சரி, எனக்கு மட்டும் அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்துச்சுன்னா நான் அந்த காரியத்தை அழகாக செஞ்சு முடிச்சிருப்பேன். எனக்கு மட்டும் அந்த டைம், அந்த கடந்த காலத்துக்கு போய் அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடச்சிதுன்னா, நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி கேள்விப்படுற மாதிரி டைம் மிஷன்லாம் வந்து கிடையாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் உனக்கு படிக்கிற டைமாக அந்த டைம் யூஸ் பண்ணு. ஃபேமிலியை பார்க்குற டைம் யூஸ் பண்ணுங்கள். பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரமாக அது பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். எல்லாவற்றிலையும் இதெல்லாம் கையாளுறதுக்கு மனுஷிக தன்மையான ஸ்கில்ஸு, ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே தான். ஆனால் நம்ம பலத்தை சார்ந்திருக்கும்போது நம்ம கீழே விழுந்துடுறோம். அப்போ அந்த காட்லி விஸ்டம் நமக்கு தேவை, டைமை சரியாக கையாளுறதுக்கு. காலம் ரொம்ப பொல்லாததாக இருக்குதுங்க, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தேவை ஒன்று, காட்லி விஸ்டம். என்னை நோக்கி கூப்பிடு, ஐ வில் ஆன்சர் யூன்றார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜேம்ஸில் தான் சொல்கிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் அவன் என்ன பண்ண கடவன், கேட்க கடவன். இன்றைக்கி ஆண்டர்கிட்ட காட்லி விஸ்டம் கேட்க போகிறீங்க. இந்த 6 மாதம் போயிடுச்சு. அன்பு வாலிப சகோதரனே, அன்பு வாலிப சகோதரியே, இந்த 6 மாதம் வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? படித்து முடிச்சு எத்தனையோ நாட்கள் ஆச்சு. டோன்ட் ஜஸ்ட் சே தட் எனக்கு வேலை கிடைக்கல வித்தவுட் ட்ரையிங். நீ சொல்லலாம், நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. சரியான இடத்துல ட்ரை பண்ணுறோமா? காட்லி விஸ்டத்தோடு ட்ரை பண்ணுறோமா? இல்லை உம்பளத்தில் சார்ந்துருக்கிறியா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டர் என்கிட்ட பேசலை, ஆண்டர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. சரியான காட்லி விஸ்டமோடு நம்ம எல்லாத்தையும் கையாளுறோமா? 6 மாதம் ஆயிடுச்சு இந்த வருஷம் 2026. என்ன பண்ணிட்டு இருந்தோம்? 6 மாதம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 6 மாதம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நிறைய பிளான் போடுறோமே தவிர ஆக்ஷனில் வர மாட்டேங்குது. ஏன்? காட்லி விஸ்டம் இல்லை. காட்லி விஸ்டம் எல்லாருக்கும் தேவை. பரத்திலிருந்து வந்தால் ஒழிய. இப்போ ஆண்டர்கிட்ட கேட்கும் போது அந்த ஞானத்தை தர, நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டி, உன்மேல் கண்ணை வைத்து என்ன பண்ண, உனக்கு ஆலோசனை தருவேன். ஞானத்தின் ஆவியானவர். அந்த ஞானம் இல்லாமல் டைமை சரியாக கையாள முடியாது. அந்த ஞானம் இல்லாமல் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. அந்த ஞானம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அந்த ஞானம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்குற இடத்தில் கேட்க கடவன். அப்போ ஆண்டர்கிட்ட கேட்க போகிறீங்க, ஆண்டவர் இந்த மாதம் நான் டைமை சரியாக கையாளுறதுக்கு, நான் இந்த 6 மாதம் வந்து நான் சரியாக கையாளலை. சோஷியல் மீடியா உங்கள் டைம் எடுத்துருங்க, உறிஞ்சிரும். அந்த டைம் மேபி அன்றைக்கி பார்க்குறதுக்கு நல்லா, அதுக்காக நான் ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். பட் your time is very precious. ஏதோ கொஞ்ச நேரம் பார்க்குறோமா, ஓகே. ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், 12 மணிக்கு எடுத்துகிட்ட ஃபோன் ஆன் பண்ணேன். நான் தூங்கும்போது காலையில் விடிய காலம் 4 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தா சும்மா நான் வந்து நோண்டிட்டு இருந்தேன். அந்த டைம் லாஸ் ஆகலாம், உங்கள் ஹெல்த் போது, எல்லாமே நீங்கள் வந்து லூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். பணக்காரங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். யாராக இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். டைம் மறுபடியும் கிடையாது. வாலிப சகோதரனே, காலேஜ் முடிச்சு எத்தனை நாள் ஆகுது, பட் யூ ஸ்டில் வேஸ்டிங் அ டைம் செட்டிங் ஜஸ்ட் ஐடில் இன் த ஃபோன் இன்சைட் யுவர் ரூம். பெற்றோர்கள் எவ்வளோ கண்ணீர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் சத்தம் போட்டே இருக்கிறதுக்கு காரணம் ஏன்? உன்னை வெறுக்கிறது கிடையாது, நீ எதை பண்ணணும். ஆண்டவர் சொன்ன சோம்பேறியாக இருக்காது. அப்போ எறும்புக்கிட்ட போய் வந்து உன்னுடைய ஞானத்தை கற்றுக்கொன்ற. இந்த எறும்பு பார்த்துருக்கீங்களா? அந்த நீங்கள் எந்த சம்மர் டைம்லலாம் இந்த பார்த்தீங்கன்னா கூட ஒரு சின்ன பருக்கை கிடச்சா கூட அந்த எறும்பு சும்மா விட போய் மொத்த டீமையும் கூப்பிட்டு வந்து அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், கடை எங்கேயா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது சேர்த்து வைக்குது, தானியத்தை சேர்த்து வைக்குது. இப்போது இன்றைக்கி மனுஷன் வந்து இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் தூங்கலாம்,
வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும், தூங்குற நேரத்தில் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ணும். இப்போ டைம் வந்து ரொம்ப கவனமாக கையாளுறதுக்கு டைம் தானேங்க, இது காலையாக கையாளிடலாங்க இல்லைங்க. ஆவியானவருடைய ஞானம் தேவை, காட்லி விஸ்டம் தேவை. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே அந்த ஒரு விஸ்டமால் என்ன நிரப்புங்கன்னு கேட்கும்போது ஏசப்பா அவங்கள அப்படியே நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். டைமை சரியாக யூஸ் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை எவரையும் ஆஸ்வதிப்பார்கள். ஹேவ் a very blessed day. God bless.